ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான கிளாஸ்டிக் போர்டு இது. சிங்கிள் பவர் சப்ளையில் பாஸ் ட்ரிபிளோட வரக்கூடிய ஒரு கிளாஸ்டிக் போர்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த போர்டு இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த போர்டை வந்து நான் ரீசேல் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 619 rupees. ஓகேங்களா? ஸோ என்னோடய ரீசேல் ப்ரைஸ் என்னென்னு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 12 volt சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். பார்த்தீங்கன்னாக்கா 50 mmலேருந்து 85 mm அவற்றை ரொம்ப காம்பேக்டான சைஸ். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதில் பாஸ் ட்ரிபிள் ப்ளஸ் வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக பிடி போர்டு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதான். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 30 வாட் வரும். 2 ஸ்பீக்கர் 30 வாட் ஸ்பீக்கர் 2 போட்டுக்கலாம். வோல்டேஜ் வந்து நம்ம 12 volt 5 amp அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 35 வாட் வரைக்கும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தனி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து வோல்டேஜ் இன்புட் அதில் போட்டுருக்காங்க பாருங்க, 12 volt அவ்வளோதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 12 voltக்கு வந்து எஸ்எம்டி டயோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வோல்டேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இங்கேயே வந்து டயோடு அடி வாங்கிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டு வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ போர்டு சேஃப்டிக்காக இந்த டயோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. தாங்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 100K பொட்டென்டியோமீட்டர் வந்து 2 போடணும். எதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸுக்கும் ட்ரிபிளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் பாஸ் இருக்குது, இந்த பக்கம் ட்ரிபிள் இருக்குது. வால்யூமுக்கு மட்டும் நம்ம தனியாக லைன் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து 100K நம்ம போட்டுக்கலாம். வால்யூமுக்கு தனியாக போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டியது மெயினாக இன்புட் ஆடியோ மட்டும் கொடுத்தா போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இன்புட் ஆடியோ மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இது வந்து வந்துடும். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 volt நம்மளுடைய யூஎஸ்பி மாடியூலுக்கு போகக்கூடிய 5 volt அது வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக எதுக்குமே லைன் போட தேவையில்லை. இதுக்கு 12 volt மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் 7805 ரெகுலேட்டரோ இல்லை வந்து பக் கன்வெர்ட்டரோ அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. 12 volt கொடுச்சிட்டிங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டுக்கும் மற்றபடி லைட்டுக்கு வந்து நம்ம 12 volt இப்போ ஒரு ஆக்ரிலிக் பேனலில் போடுறோம் அப்படின்னாக்கா 12 volt சப்போர்ட் பண்ணணும். நம்ம அதுலேருந்து லைன் எடுத்துக்கலாம். ஒரு கெப்பாசிட்டர் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வோல்டேஜ் வந்து டவுன் ஆகாது. ஸோ உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது ஒரு காம்பேக்ட். நம்ம வந்து சின்ன ஒரு எஃப்எம் பிளேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கூட நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஸோ 30 to 35 volt வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ 2 ஸ்பீக்கர் ஒரு ஆட்டோ இதில் வந்து அந்த டாடா ஏஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும். ஸோ கிளாஸ் டீயில் வந்து பாஸ் ட்ரிபிள் வருது ஒரு நல்ல விஷயம். இல்லை ஹீட் சிங்க்கு வந்து ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். நம்ம திக்கான ஹீட் சிங்க் கூட போட்டுக்கலாம். இதே தாங்கும்னு நினைக்கிறேன். ஃபேன் கூட அவசியம் இல்லை. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான சைஸ். 50 mmக்கு 85 mmங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். ஸோ குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பேக்ட் டிசைனாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ சீக்கிரம் நான் போடுவேன். ஏன்னா எங்கிட்ட வந்து இப்போ கேபினெட் இல்லை, ஒரு யூஎஸ்பி எஃப்எம் பிளேயர் மட்டும் இருக்குது எங்கிட்ட. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைனில் நான் செக் பண்ணக்குள்ள 619 ஒரு ஆம்ப்ளிஃபையர் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வெப்சைட்னு இருக்குது. ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 619 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா என்கிட்ட இப்போ வந்து 5 போர்டு இருக்குது என்கிட்ட. நான் ஜஸ்ட் என்னோடய யூசேஜ்க்காக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுக்குறேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 485. ஓகேங்களா? ப்ளஸ் ஷிப்பிங். இப்போ நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரி வெப்சைட்டில் ஆர்டர் போடுறோன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வரத்துக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். இப்போ எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சம் உங்களுக்கு 24 மணி நேரத்தில் உங்கள் கையில் அந்த போர்டு இருக்கும். ஓகேங்களா? 485 ரூபா ப்ளஸ் கொரியர் காஸ்ட் வரும். ஒரு 50 ரூபா கொரியர் காஸ்ட் வரும். தேவை இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா?